எனக்கு புரியல. என்ன ஜாதி அந்த ஊர்ல? உங்களுக்கு நம்ம எல்லாம் அதே ஏரியா தானே தம்பி. அந்த சவுத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட 2 ஜாதிகளுக்கு நடுவுல அப்படி ஒன்னும் பெரிய இது கிடையாது தம்பி, வித்தியாசமா கிடையாது. இன்னும் சொல்ல போனா தேவேந்திர குல வேளாளர்கள் மறவர் சமூகத்தை அப்படி ஒன்னும் உயர்ந்தவங்கலாம் நினைக்கலையே. தேவேந்திர குல வேளாளர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. வரலாறு பூர்வமா உங்களுக்கு தெரியுமா அவங்கள பத்தி? வேளாண் கூடியவங்க, வீர கூடியவங்க. அப்ப அவங்க இந்த பிரிட்டிஷ்காரன் கிறுக்குத்தனமா அவங்கள பட்டியல்ல போட்டு போயிட்டான். அவங்களுக்கு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வரும்பொழுது இவங்கெல்லாம் பாண்டிய மன்னனுடைய சேனையில தங்களுடைய நிலத்தை கொடுத்து ஆதரவை கொடுத்து கையில இது கட்டெருவா அப்புறம் அந்த கம்பு கட்டெருவா எல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியெல்லாம் சண்டை போட்டவங்க. அவங்களுடைய எல்லா சொத்தையும் போருக்காக கொடுத்தவங்க. அதெல்லாம் போர்ல பறிமுதல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க. அப்போ போர்ல பறிமுதல் பண்ணப்பட்டதுனால அவங்க தங்களுடைய அந்தஸ்தை இழந்து வாழ்க்கை முறையை இழந்து ஒரு தலைமுறையிலேயே நீங்க பொருளாதாரமா எடுத்தீங்கன்னா பணக்காரனா இருந்தா பணக்காரன் பல தலைமுறைகள் பணம் இருந்தாதான் நீங்க ஒரு டோட்டலா உயர்வா மாறுவீங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பணக்கார ஒரு தலைமுறை பணத்துல நீங்க உங்களுடைய நடை உடை பாவனை யோசனை இதெல்லாம் மாறுறது அரிது. ஆனா ஒரே தலைமுறையில நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போயிடும். கண்டிப்பா வாழ்ந்து கட்ட குடும்பம் படிப்பு போயிடும். நல்லா வாழ்ந்தா நீங்க கொஞ்சம் என்னெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னு சொன்னா இப்படித்தான் இருக்கணும் நாம அப்படின்னு கோட்பாடு பார்க்கலாம். நமக்கு எதுவுமே இல்லைங்கும் பொழுது அந்த கோட்பாடுகள் 2ஆம் பட்சம் ஆயிரும். அப்படி ஒரு சமூகத்தையே நீங்க அனக்காவடியா ஒரு நாள்ல மாத்துறீங்க. நூற்றாண்டு காலமா அவங்க அந்த சவால்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். அவங்களுடைய அந்த வறுமை தான் அந்த வாழ்க்கை முறையை தீர்மானிக்குது. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா. அவங்களை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்கன்னா இந்த ஒதுக்கி வைக்கிறது அவங்களுடைய பொருளாதார ரீதினால இல்ல, அவங்களுடைய வரலாறு தோல்வி அடைந்த வரலாறுனால எவன்கிட்ட ஒரு படையெடுத்து வந்தவன் கிட்ட இவங்கெல்லாம் தோத்து போன குலம்ங்கிறதுனால ஊர்ல தள்ளி வைக்கிறாங்க. தண்டனை, அவங்களுக்கு தண்டனை பெற்ற குலம். தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாறு தெரியாதவங்க தான் அவங்கள சாதி மூலமாக குறைத்து மதிப்பிடுவார்கள். இது ஒரு பக்கம்.